Now, Monatic students, please get ready. நிலைநாட்டிய சிலம்பு பொருளீட்டுவதற்குடன் வருகின்றான் கோவலன். அங்கு அவன் செய்யாத குற்றத்திற்காக மரண தண்டனை பெறுகின்றான். ஆராயாமல் தீர்ப்பு அளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் காற்சிலப்பை கொண்டு தன் கணவன் கல்வனன் என்று உணர்த்துகிறார். அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலை இந்த சிலப்பதிகார நாடகமாகும். வாயில் காவலனே, வாயில் காவலனே, நீதி தவறிய கொடுங்கோல் மன்னனின் வாயில் காவலனே, கணவனை இழந்த தனிச்செல்வனுடன் உன்னை காண வந்திருக்கிறார் என்று உன் மனைவியிடம் சொல். அரசே, உங்களிடம் கூற ஒரு செய்தி உள்ளது. அரசே, அரசே, நம் அரண்மனை வாயிலின் முன் அழுத கண்களோடும் தலைவிரி கோலத்தோடும் ஒரு பெண் வந்து நிற்கிறார். அப்படியோ? அந்த பெண் கேட்டாயோ? கேட்டேன் மன்னா. அது பற்றி உங்களிடம் தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறினாள். நீதி கேட்டு வந்திருக்கிறாளோ? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. ஆன்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கும் அவையிலே நடுநாயகமாக மன்னர் வீட்டிருக்க அரசவைக்குள் தலையின் கோலத்துடன் நுழைகிறாள் கண்ணகி. போன பெண்ணே, அழுத கண்களுடன் எம்மை காணாமல் நீயா வேண்டும்? ஆனா யாரு கீழ் வணங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த அந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? போற்றும் பசுமை மக்கள் தெய்வமென வணங்க அதன் கஞ்சை தேர்காலில் இட்டுக் கொண்டு தன் மகனையும் அதே தேர்காலில் இட்டுக் கொண்டானே மன்மதி சோழன், அவனை பற்றியும் நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு இன்னும் நீ விடை கூறவில்லை. இணைப்பின் அருமை தெரியாத மன்னனே, நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த பூம்புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரின் புகழ்மிக்க மாசாத்துவன் மகனாகிய கோவலன் என்பவனின் மனைவி நான். ஓ, இப்போது புரியுது. அந்த கோவலனின் மனைவிய நீ. போதும் மன்னா, என் கணவனை கொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊரினை பயணம் உன் ஊருக்கு வந்த எனது காட்சிலம்பை தெற்க வந்த எனது கணவனை அநியாயமாக கொன்று விட்டாயே, நீ செய்த தகுமா? பெண்ணை போது தீர்த்து கணவனை கொல்லுவது கொடுங்கோல் என்று அது தெரியாதா என்ன? அரணேறி தவறிய மன்னனே, அறிந்ததே. ஆனால் நீ கூறுவது போல் என் கணவன் கல்வன் அல்ல. அவனிடம் இருந்த சிலம்பு அரசிக்குரிய சிலம்பன்று. அதன் இணை சிலம்பு இதழாலானது. அரசின் சிலம்பின் பாய்கள் முத்துகளாலானது. இங்கே இருக்கும் மனைவிக்கும் உண்மையை உணர்த்தேன். யார் அங்கே? கோர்மித்து பெற்ற அச்சமையை கொண்டு வா. சிலம்பை பெற்ற மன்னர் அதை கண்ணகியிடம் கொடுக்கிறார். கண்ணகி அந்த சிலம்பை கையில் எடுக்கிறார். நீ தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொஞ்சது உன் அரணருக்கு இருந்து இதோ நிரூபிக்கிறேன். இங்கே கண்ணகி சிலம்பை எடுத்து தரையில் போட்டு உடைக்கிறார். அதிலிருந்து மாணிக்க கல் ஒன்று தெரித்து அரசனை முகத்தில் பட்டு தெரிவித்து விழுகிறது.
குடையை நிமிர்த்து விட்டீர்கள். உங்களுடனே எனது உயிரும் பிரியட்டும். அரண்மனை தூண்களெல்லாம் விழுகட்டும். மதுரை மாநகரமே தீப்பற்றி எரியட்டும். விழுகட்டும், விழுகட்டும். அரண்மனை தூண்களெல்லாம் விழுகட்டும். மதுரை மாநகரமே தீப்பற்றி எரியட்டும். எரியட்டும். What a performance. Give them a big hand.